சங்கத்தின் சார்பாக அனைத்து மக்களின் சார்பாக ஸ்ரீ மனோஜ் சோழவரன் அவர்களுக்கு நமது சமுதாயத்தினுடைய கட்சியை நம்ம வளர்க்கணும், மேலிடத்து வரலும் போகணும் அப்படிங்கிறது. வணக்கம். பொன்னாடை அணிந்து அதை மரியாதை தெரிவிக்கிறோம். தொகுதி செயலாளர் அண்ணன் கார்த்திகேயனுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் பணி சிறக்க இன்னும் மேலே வரணும், அதுதான் நம்ம போராடுறோம். அதெல்லாம் ஒன்றுபட்டு ஒத்துமையாக இருந்து செயல்படும் என்று. அனைவருக்கும் வணக்கம். விஸ்வகர்மா புரட்சிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு சேலத்தில் போடப்பட்டுள்ளது மற்றும் 5 மாவட்டங்களில் மாநாடு போடப்பட உள்ளது. ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நமது நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் நமக்கு அரசு எந்த ஒரு சலுகையும் மறைமுகமாகவோ நேர்முகவோ ஒன்றுமே செஞ்சது கிடையாது. அதனால நம்முடைய சமூகத்தை மேல கொண்டு வரணும்னா அரசியலை மட்டும்தான் கையில் எடுக்க முடியும். அரசியலை கையில் எடுத்தா மட்டும்தான் அரசு சலுகைகள் கிடைக்கும். இப்ப படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் நம்மள போல இளைஞர்களா இருந்தாலும் அரசு வேலைக்கு போகணும். அரசு வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம ஐக்கியங்களையும் பாதுகாக்கணும், நம்ம வீட்டையும் பாதுகாக்கணும், நம்ம கட்சியையும் பாதுகாக்கணும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 50க்கும் தாண்டி இருந்தாலும் நம்ம சமூகத்தை மேல கொண்டு வரணும்னா அரசியல் ஆளுமை வேணும். ஒவ்வொருவருக்கும் அது இருக்கணும், அரசியல் ஆளுமை இருக்கணும். விஸ்வகர்மா புரட்சி கழகம் தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமூகம் ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருக்குது. அதை மேலே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் முழுமையாக போராடுறோம். எங்கள் விஸ்வகர்மா புரட்சி கழகம் சார்பாக அனைத்து மாவட்டத்திலும் மாநாடு நடத்துகிறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு ஒரு 5 மாவட்டத்தில் 5 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் மாநாடு சேலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய விஸ்வகர்மா மக்கள் எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கணும். எல்லாருடைய முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் 500 நம்பி தான் இருக்கும். 500 நம்பி இருந்தாலும் எங்களுக்கு அரசு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கறது கிடையாது. அதுக்காக அரசு வேலை எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாநாட்டிலையும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு எந்த கட்சி எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குதோ, எங்களுடைய கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு சலுகைகள் கொடுக்குதோ, எங்கள் மக்களை மேலே கொண்டு வருதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். ஒவ்வொரு சட்டமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15,000க்கும் மேலே 50,000க்குள்ளே ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கும் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே ஓட்டு போல் ஆகுது எங்கள் விஸ்வகர்மா ஓட்டை மட்டும். இதெல்லாம் யாருமே எந்த ஒரு சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லையும் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எங்கள் விஸ்வகர்மா புரட்சி கழகம் இதில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே அதுக்காக முறையாக போராடுறாங்க. எங்களுக்கு யார் அதிக அளவு சலுகை கொடுக்குறாங்களோ, எங்களுடைய சமூகத்தை மேலே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு முழு ஆதரவு எங்களுக்கு உண்டு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் உண்டு, கண்டிப்பாக உண்டு. விஸ்வகர்மா புரட்சி கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அதனுடைய எங்களுடைய சலுகைகள் எளிமையாக பெற்றுத்தருவதற்கு என்னென்ன வழியோ அரசு முன்னெடுக்கின்ற தீர்மானத்தை ஃபுல்லாக நிறைவேற்றிருக்கோம். நன்றி, வணக்கம்.